ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ். அதாவது அமேசான் செல்லர் சென்டரில் நீங்கள் ப்ராடக்ட்டை லிஸ்டிங் பண்ணும்போது கீவேர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கேட்கும். அது எதுக்காக அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ அமேசான் ஆன்லைன் பர்ச்சேஸில் இருக்கோம். இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுங்கள். அதாவது இயர்ரிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இயர்ரிங் அப்படின்னு டைப் பண்ணோன்னே பாருங்கள் கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் கீவேர்ட்ஸ். அதாவது இயர்ரிங் ஃபார் உமன், இயர்ரிங் ஃபார் உமன் ஸ்டைலிஷ், இயர்ரிங் ஃபார் கேர்ள்ஸ், இயர்ரிங் ஆர்கனைசர் பாக்ஸ், இயர்ரிங் ஃபார் மென், இயர்ரிங் காம்போ, இயர்ரிங் ஃபார் உமன், இயர்ரிங் ஃபார் உமன் ஜிமிக்கி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கீவேர்ட். அதாவது ஸோ இந்த கீவேர்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இயர்ரிங் ஃபார் உமன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பாருங்க இயர்ரிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்கள் பொருளும் இதே மாதிரி அடித்தா, அதாவது இயர்ரிங் ஃபார் உமன் அப்படின்னு அடித்தா உங்கள் பொருளும் காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த கீவேர்டை செட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கீவேர்டை செட் பண்ணால் மட்டுமே இயர்ரிங் அப்படின்னு காமிக்கும். ஸோ கீவேர்டை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பொருளையும் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அதனால் கீவேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் எப்படி நீங்கள் கீவேர்டு எடுக்கணும் அப்படின்னா இதில் ஒவ்வொரு கீவேர்டையும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். இதை காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கமாங்கிற ஆப்ஷனை கொடுங்க, ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஒரு கீவேர்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கீவேர்டு அடித்த பிறகும் கமா கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தான் அடுத்த கீவேர்டு கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து இயர்ரிங் ஃபார் உமன் ஸ்டைலிஷ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கீவேர்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட கீவேர்ட்ஸை ஒன்று ஒன்றா கொடுத்துக்கணும். ஸோ இதில் வர்ற எல்லா கீவேர்ட்ஸையும் நீங்கள் இதே மாதிரி காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீவேர்டு ஃபுல்லாயிரும். ஸோ கேம்பெயின் ரன் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேம்பெயின்ஸ்லையும் இதே மாதிரி தான் வரும், கீவேர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதில் இயர்ரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இயர்ரிங் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த கேம்பெயினை நீங்கள் வந்து இந்த கீவேர்ட்ஸை வச்சு ரன் பண்ணுங்கள். ஸோ கீவேர்ட்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வெளியில் எங்கேயும் டூல்ஸ் அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஸோ கீவேர்ட்ஸ்னாலே நம்ம டைப் பண்ணாலே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதுக்கு கீழே என்ன வரணுமோ அந்த கீவேர்டு ஃபுல்லாக வந்துடும். கூகுள் கீவேர்டும் அமேசான் கீவேர்டும் மேட்ச் ஆகாது. இதில் ஒரு கீவேர்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க, கூகுளில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்க்குறத விட எங்கே நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோமோ அங்கேயே டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற கீவேர்ட்ஸை வச்சே நம்ம கேம்பெயினும் ரன் பண்ணலாம், கீவேர்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் என்ன கீவேர்ட் பார்த்தீங்களோ அதை காப்பி பேஸ்ட்டுங்க பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக எதெல்லாம் தெரியுதோ அந்த கீவேர்டெலாம் ஒரு நோட் பேடில் எடுத்து வச்சு நீங்கள் நல்லா பார்த்துட்டு அந்த கீவேர்டு இதுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். அப்புறம் 200 கீவேர்டு தான் இதில் ஜெனரிக்கில் அடிக்க முடியும். அதாவது பிராண்டு நீங்கள் வச்சுருந்தீங்க, ட்ரேட்மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிகபட்ச கீவேர்டு அடிக்கலாம். ஸோ நீங்கள் ஜென்ரிக்கில் சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 200 கீவேர்டு தான் அடிக்க முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 200 கீவேர்டுக்குள்ளே என்ன கீவேர்டு செட் ஆகுமோ அந்த கீவேர்டை மட்டும் ஒரு நல்ல கீவேர்ட்ஸாக நீங்கள் பார்த்து இதில் செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீவேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் அமேசானில் பார்த்து இங்கே அடித்தா போதும். ஸோ தேங்க்ஸ்.